ஸ்டார் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று அமித்ஷாவை சந்திக்கின்றார் நடிகர் விஜய். இன்று அமித்ஷாவை சந்திக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடிகர் விஜய் பிரச்சாரம் செய்த பொழுது திமுகவின் திட்டமிட்ட சதியால் 41 பேர் மரணமடைந்ததாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் இது திமுகவின் சதி என்று உறுதியாக நம்புகிறது. இதற்கான காணொளிகளை சமர்ப்பிக்க தயாராக உள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் அனுபவம் இல்லாதவர். இவர் ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அவருக்கு பின்னால் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களும் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள். புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, ஆலோ அர்ஜுனா ஆகியோர் அரசியல் அனுபவம் இல்லாதவர்களாகவே உள்ளனர். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் கட்டமைப்பில்லாத ஒரு கட்சியாக உள்ளது. அந்த தொண்டர்களும் அரசியல் நெறிப்படுத்தப்படவில்லை. தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் கரை சேர்வது கஷ்டம்தான். பாஜகவுடன் கூட்டணி சேரலாம் என்ற ஒரு எண்ணம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்பட்டுள்ளது. இதனை பாஜகவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரிவித்துள்ளது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்களான ஆலோ அர்ஜுனா மற்றும் ஜான் வில்லியம் ஆகியோர் பாஜக கூட்டணிக்கு சென்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் திமுக கூட்டணியிலேயே இருந்துவிடும். நாம் பாஜகவுடன் கூட்டு சேராமல் இருந்தால் திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் நம் பக்கம் சேரும் என்ற ஆசை வார்த்தை காட்டுகின்றனர். ஆனால் திமுக கூட்டணி கட்சிகள் இப்பொழுதைக்கு திமுகவை விட்டு பிரிந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை என்று விஜய் உணர்கிறார். மிகப்பெரிய கட்சிகள் தன்னுடன் கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்த்தார். யாரும் முன்வரவில்லை. இந்த சூழ்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி சேர்வதே நலம் என்று அவர் திட்டமிட்டுள்ளார். பாஜக தலைவர்களுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இன்று மாலை நடிகர் விஜய் டெல்லி பயணம் செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக விஷயம் பற்றி பேசுவதாக கூறப்படுகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக நடிகர் விஜய் பேச உள்ளார். அப்பொழுது பாஜக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சம்பந்தமாக உடன்பாடு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. ஆக இன்று மாலை அமித்ஷாவை நடிகர் விஜய் சந்திக்கிறார் என்று தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.